அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறார். ஜேடி வான்ஸினுடைய ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை நாம் இங்கே மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஜேடி வான்ஸ் அவருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே இந்த ஒப்பந்தத்தை நிராகரிப்பது அமெரிக்காவுக்கு பெரும் பதட்டத்தையும், மத்திய கிழக்கிலிருந்து சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து, ஜொர்டான், கத்தர் போன்ற நாடுகளின் அழுத்தங்களையும் சமநிலையிலே அவர்கள் பார்க்க முயல்கிறார்கள். அமெரிக்கா அப்படித்தான் பார்க்கிறது. ஆக இந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டால் தாங்கள் நீண்டகால நட்புறவை மத்திய கிழக்கில் பேணுவது சாத்தியமற்றது என்பதை அமெரிக்க நிர்வாகமும் வெள்ளை மாளிகையினுடைய ஆலோசகர்களும் நன்கு உணர்ந்திருக்கிற காரணத்தினாலும் அமெரிக்காவில் 59 விழுக்காடுக்கு மேற்பட்ட மக்கள் தனி பலஸ்தீனத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து கணிப்பில் அந்த மக்களின் சொல்லாடல்கள் என்ன வெளிப்பாட்டையும் அமெரிக்க வெள்ளை மாளிகை நன்கு உணர்ந்திருக்கிறது.